காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த 4 நாட்களாக சாட்சி கணபதியிலே தொடங்கி கிருஷ்ணனை நாம் அணு அணுவாக வியந்து கொண்டு வருகிறோம். பெரியவர் வாயிலாக கொஞ்சம் அதிலிருந்து விலகி லௌகீகமாக சில சிந்தனைகளை பெரியவரிடமிருந்து நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். லௌகீகமானா கொஞ்சம் இந்த சுவாமிகளை பற்றி சிந்திக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நிறைய நம்ம மதத்தில் நிறைய தெய்வங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டேயும் ஒரு அருமையான அம்சம் நாம் பற்றி கொள்வதற்கு ரொம்ப தோதாக. அதுக்கு தான் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஒரு தெய்வம் தான் பலவாக இருக்கு. அந்த தெய்வ சிந்தனையெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கட்டும். கொஞ்சம் விலகி வித்தியாசமாக, கொஞ்சம் வேடிக்கையாக, அதே நேரத்தில் அறிவுபூர்வமாக பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில லௌகீகமான விஷயங்களை நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. சொல்லப்போனால் பலர் வாழ்வதே சாப்பிடுவதற்காகத்தான். நீங்கள் இப்போ யாரையாவது போய் என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன வேலை பார்க்குற அப்படின்னா அவர்கள் இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பார். பாடாப்படுறேன், எல்லாம் இந்த பாழா போன வயத்துக்காக அப்படின்னு. ஏன்னா நம்மளை சும்மா இருக்க இந்த வயிறு விடாது. இதற்கு இறை போடணும். இறை போடணுன்னா உணவு வேணும். உணவு என்ன சும்மா கிடைக்குமா? காசு கொடுத்தா தான் கிடைக்கும். காசு நமக்கு கிடைக்கணும்னா நாம் உழைக்கணும். உழைச்சா தான் நமக்கு பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சா தான் சோறு கிடைக்கும். இது ஒரு வட்டம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கை ஒரு வகையில் நாம் சம்பாதிப்பதெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு தூங்கிறது அப்படிங்கிறதுக்கானது. பிறந்ததிலிருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சாப்பிடுவது நமக்கு அலுத்து போகலை. நம்ம என்ன பண்ணுறோம், அது அலுத்து போகாதபடி அதில் பல வகையான ருசி உள்ள பதார்த்தங்களை தயாரித்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு அப்படின்னு சொல்லி நம்ம சாம்பார்னு எடுத்துக்கொண்டாலே ஒரு 20 வகை சாம்பார் இருக்குது. அதே மாதிரி ரசம்னு எடுத்துக்கொண்டால் மைசூர் ரசம், எலுமிச்சை ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம், பூண்டு ரசம் அப்படின்னு அதில் ஒரு பல வகைகள். இப்படி நாம் சுவையை பல விதங்களில் பெற்று நாம் சுவாரஸ்யத்தை வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். எதுக்கு இவ்வளோ நீள விளக்கம் அப்படின்னா, இந்த உணவு வகைகளில் அந்த காலத்தில் இல்லாத, இந்த காலத்தில், அதாவது நினைவு தெரிந்து ஒரு 100 ஆண்டுகளாக வச்சுக்குவோம், இருக்கக்கூடிய ஒரு உணவு இட்லி. சரித்திர காலத்திலேயோ புராண காலத்திலேயோ அல்லது 18ஆம் நூற்றாண்டு வரை பெரிதாக இட்லி அப்படிங்கிற ஒரு உணவு இருக்க அது பேசப்படலை. போன 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே இருந்து தான் அதுவும் நடுத்தட்டு குடும்பங்கள் இருக்கிறதே, அவர்களுக்கு இந்த இட்லி தோசை அப்படிங்கிறது தீபாவளி பொங்கலுக்கு தான், எல்லா நாளும் கிடையாது. ஏன்னா இட்லி அரிசின்னு தனியாக ஒன்று இருக்குது. அந்த அரிசியை வாங்கி கொண்டு அரைத்து அந்த மாவை அத்தோடு உளுந்து கலந்து அதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சு அது கொஞ்சம் பொங்கி அடங்கணும். அதற்கு பிறகு தான் அதை இட்லி கொப்பரையில் வைத்து வார்த்து நாம் சாப்பிட்டோம். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அடுப்பில் வச்சோம், அரிசி களைஞ்சி போட்டோங்கிற மாதிரி கிடையாது. கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஆனால் ரொம்ப அந்த உணவு சாப்பிடுவதற்கு எளியது. இன்றைக்கும் ஏழைகளினுடைய இனிய உணவாக இட்லி இருக்குது. பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் பேசும்பொழுது சாப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாரு. ஆச்சி பெரியவா அப்படின்ன உடனே என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறார். இட்லி சாப்பிட்டேன் அப்படிங்கிறார். உடனே இட்லி அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாரு.
இப்போ பாருங்களேன், இந்த கேள்வியை நாங்கள் கேட்ட பிறகு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். இட்லிக்கு ஏன் இட்லின்னு பேர் வந்தது, சாம்பாருக்கு ஏன் சாம்பார்னு பேர் வந்தது, ரசத்துக்கு ஏன் ரசம்னு பேர் வந்தது அப்படின்ற கேள்விகளெல்லாம் நம்ம கேட்டதில்லை. சட்டுன்னு ஏதாவது ஒரு பேரை வச்சிட முடியுமா? காரணம் வேணும் இல்லையா? ரசம் அப்படிங்கிறது வந்து எஞ்சி நிற்பது, ஒரு பிழிந்த சாறு இருக்க, அதுக்கு ரசம்னு பேர். ஸோ ரசம் போல தெளிவாக இருப்பது அப்படின்ற காரணத்தினால அதுக்கு ரசம்னு பேர். இப்படி ஒன்று ஒன்றுக்கும் நாம் உள்ளுக்குள்ளே பிளந்து பார்த்தா நமக்கு பொருள் தெரியும். சரி, இட்லிக்கு என்ன விளக்கம் அப்படின்னும் போது எனக்கு தெரியல அப்படிங்கிறார். சும்மா தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், இலையில் போட்ட உடனே மளமளான்னு சாப்பிட்றோம், இலையில் இட்டவுடன் இல்லை என்று காலி ஆவதால் இட்டலியோ அப்படின்னு அவராக யோசித்து ஒரு விஷயத்த சொல்கிறார். இல்லையே, பல பேர் இட்லியை வச்சுட்டேன்னா இருக்கா அப்படிங்கிறார். வெஜ்ஜை போட்ட உடனே சாப்பிட்றோம், பிச்சு பிச்சு முள்ள தானே சாப்பிட்றோம், சிலர் சாப்பிட்றதே இல்லைல்ல. அதனால் அவருக்கு பதில் சொல்கிறார், இல்லையே பல பேர் அப்படியே இல்லை வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். அடுப்பில் இட்லி தட்டை மாவு விட்டு வச்சுட்டு 10 நிமிஷம் விலகி போய் வேறு காரியம் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து அதற்கு பிறகு அது வெந்திருக்கும், மெல்ல எடுக்கலாம். இது ஒரு காரணம். எப்படின்னா, இடுகாடு இடுமருந்துன்னா வச்சுட்டு திரும்பி பார்க்காம போகிறதுன்னு அர்த்தம். அதுபோல் இட்டுட்டு போய் திரும்பி வந்தால் வெந்திருக்கும். அப்படி இட்டது சாப்பிட ஈவதற்கு, எதுக்கு? அடுத்த வாளுக்கு ஈவதற்கு. இடல் ஈதல், அந்த இடலி அப்படிங்கிறது தான் சுருங்கி சுருங்கி இட்லி அப்படின்னு ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையா, அதே நேரத்தில் சிந்தித்து பார்த்தால் பொருந்துகின்ற விதத்தில் அவர் இட்லிக்கு விளக்கம் கொடுக்குறார். அடுத்தது அத்தோட விடலை. நம்ம இலை போட்டு சாப்பிடும்போது மதியம் முதல்ல என்ன பண்ணுறோம்? குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் பாயசம், அப்பளம், அதுக்கப்புறம் மோர். இதுதானே வரிசை. ஏன் முதல்ல மோர் சாப்பிட்றதில்ல? ஏன் முதல்ல ரசம் சாப்பிட்றதில்ல? முதல்ல ரசம், அப்புறம் சாம்பார், அப்புறம் மோர், கடைசியில் பாயசம் அப்படின்னு ஏன் ஒரு டிஸார்டர் இல்லை? எந்த கல்யாணத்துக்கு போனாலும், எந்த விருந்துக்கு போனாலும் முதலில் சாம்பார், அதற்கு பிறகு ரசம், அதற்கு பிறகு பாயசம், அதற்கு பிறகு இறுதியாக மோர் அப்படின்ற அந்த வரிசை இருக்குல்ல, அது எதற்கு அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி. அதாவது எப்பொழுதுமே ஆன்மீக விசாரம் பட்டு கொண்டிருப்பவர் சில நேரங்களில் இந்த மாதிரி வேடிக்கையான சிந்தனைகள் அவர்கிட்ட இருந்து வந்ததுண்டு. ஆனால் அதில் மிக ஆழமான ஒரு பொருளும் கருத்தும் இருக்கும். அதுதான் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, இப்படி கேட்ட உடனே இப்போ தான் நாம்ளே யோசிக்கிறோம் இல்லையா, இலையில் எதுக்கு இந்த வரிசை அப்படின்னு. அப்போ பெரியவர் சொல்கிறார், குழம்புல தான் தான் இருக்கும். தான் அப்படின்றது என்னென்னா காயை குறிப்பது. பிராமணர்கள் தான் போடு அப்படின்னு சொன்னால் குழம்புல இருக்கிற காயை போடுன்னு சொல்கிறதாக அர்த்தம். அதைத்தான் அவரும் குறிப்பிடுகிறார். குழம்புல தான் தான் இருக்கும். இந்த தான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கு இல்லையா, இது குழப்பத்தை உண்டாக்கும். குழம்பினா தான் தெளிய முடியும். ஸோ முதல்ல குழம்பு தெளிஞ்சிட்டா ரசம் தெளிவாக இருக்குமா, அடுத்தது ரசம். தெளிஞ்சிட்டு ரசத்தை சாப்பிட்ட பிறகு இப்போ தான் தெளிஞ்சாச்சே ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்காகத்தான் பாயசம். இப்போ பாயசத்துக்கு பிறகு அனுபவித்து முடித்தாச்சு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் பாடாப்பட்டு உணர்ந்து, அதற்கு பிறகு நல்ல அனுபவங்களுக்கு ஆட்பட்டு உணர்ந்து தெளிந்து விட்டோம். தெளிந்த நிலையில் மோர் இருக்க, அதில் வெண்ணெய் எடுக்கப்பட்டிருக்கும், அதில் எந்த கொழுப்பும் கிடையாது, வயிற்றுக்கு ரொம்ப தோது, அது குளிர்ச்சி, எந்த கெடுதலும் செய்யாது. ஒரு மனிதனுடைய இறுதி காலத்தில் பக்குவப்பட்டு விட்ட ஒரு மனிதனும் அப்படித்தான். அவங்ககிட்ட பெருசாக பற்றுகள் இருக்காது, கிளம்புறதுக்கு தயாராக இருப்பான். இன்றைக்கி இருந்தாலும் ஒரு நாள் போகணும். ஒரு செடியிலிருந்து ஒரு பூ உதிர்வதை போல் தன் உயிர் போனால் போரும்.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப பக்குவ நிலையில் இருப்பான். அந்த பக்குவ நிலையை குறிப்பது தான் வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய மோர். அவனும் வெளுத்து, அவன் மனசும் வெளுத்து நல்ல ஒரு தெளிந்த நிலையில் இருப்பான். இதை குறிப்பிடுவது தான் மோர். ஆக இலையில் நாம் சாப்பிடும் சாப்பாட்டில் கூட நம் வாழ்க்கைக்கான ஒரு தத்துவம் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சாப்பிடும் முறைக்கு பின்னுள்ள காரணங்கள், காரியங்கள் இவைகளை எடுத்து சொல்கிறார். பாருங்கள், இட்லியில் ஆரம்பித்து எப்படி இதெல்லாம் பெரியவருடைய வாழ்க்கையில் சிந்தனை துளிகளாக அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டவை. நமக்கும் இதை கேட்கும் பொழுது சுவாரஸ்யமாக மட்டும் இல்லை, ரொம்ப அர்த்தபூர்வமாகவும் இருக்கு இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.